மாதிரி ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சிக்கை வந்து இல்லாமல் தவிர்க்கிறதுக்கும் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு டிப் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த குருவெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கஷக்கும். வாட் இஸ் இட் குரு? கலாய்ச்சினா நான் பாரு, நான் விட்டுட்டு ஓடிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன். சீரியஸா பண்றதுன்னா பண்ண. ஓடி எங்க வரைக்கும் போறடி? எப்படி கடந்தடவை தேய் தேய்ச்சிருக்காங்க. குக் வித் கோமாளில இதை தான் போட்டு போட்டு பண்ணுவாங்க ஒவ்வொரு சீசனுக்கும். ஒரு சலம் என் தங்கச்சி இவ்வளவு அறிவா. ஐயோ நான் ஒரு டிப்பு சொல்றேன். கமிடி அட்டாளி மேல என்னடி பண்ணிட்டு இருக்க? கிச்சன் டோருங்க. முந்திரிய வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பிந்திரி. இது ஆன் பண்ணப்பா. கேசரி சூப்பரா இருக்குப்பா. குட் ஈவினிங். ஸோ இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து பலமுதற்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ தீபாவளி வந்தாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ், க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தீந்துருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நான் வந்து ரெடியாக போகிறேன். ரெடி ஆகிற டைமில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் பேசினேன். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொரக்கன் ஆயில் அப்படின்னு சொல்லி ஒரு சீரம் ஃபார்மில் ஒரு லைட் ஆயில் கன்சிஸ்டன்சில இருக்கும். மெயினா சீரம்னே வந்து சொல்லலாம். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சைடு தான். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையும் காமிச்சிருப்பேன். இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். யூஸ் பண்ணதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குன்ட்டு. பட் இதோட எக்ஸ்பைரி டேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இதான் இவ்வளோதான் முடிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு விலை இருக்கோ அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குது. இது என்ன பண்ணோம்னா ஸ்பிளிட் எண்ட்ஸை தவிர்க்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியல வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க. செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி பெர்ஃப்யூம் எஃபெக்ட்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இது இருக்கும். ஓகேவா? நான் இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோட முடி சீவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணும்போது டீடாங்கிள் சிக்கு விழாமல் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில். அண்ட் குளிச்சுட்டு வந்த பிறகு, தலைக்கு குளிச்சுட்டு வந்த பிறகு கூட நீங்கள் இதை லைட்டாக எடுத்து கையில் ரப் பண்ணிட்டு அப்படியே இப்படி நீங்கள் நீர் விட்டிங்கன்னா டீடாங்கிள் ஈஸியாக பண்ண முடியும். குழந்தைங்களுக்குலாம், அதாவது தன்மைக்கெல்லாம் நான் மெயினாக இதை வந்து பண்ணுறேன். ஏன்னா வந்து காலையில் போகிற நேரத்தில் அந்த சிக்கு எடுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பாடாக இருக்கும். லைட்டாக போட்டாலும் அவங்களுக்கு வலிக்கும் இல்லையா? நாம டாலரேட் பண்ணிப்போம். பட் அவங்களுக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவ்னால ரொம்ப வலிக்கும். அதனால இதை வந்து கொஞ்சமாக எடுத்து தடவிட்டு, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இதுதான் வேணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அது ரெண்டுமே வந்து ஸ்பிளிட் எண்ட்ஸை தவிர்க்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், சிக்கை வந்து இல்லாமல் தவிர்க்கிறதுக்கும், மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு டிப் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ கட நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் நம்மள. ஸோ முடியல தொட்ட பிறகு கையை வந்து ஃபேஸில் வச்சுடாதீங்க. கண்டிப்பாக அதை வந்து பிம்பிள்ஸில் கொண்டு வந்து வச்சிடும். அதனால கையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதான் பழமுதிர்லேருந்து வந்தோடனே எல்லாத்தையும் தனித்தனியாக அது என்ன இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வேண்டி எல்லாமே பிரித்து வச்சாச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ரொம்ப கூட்டம் ஏறிடுச்சு. தன்மையும் ரொம்ப கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சிட்டா. அதனால மேலாப்பில் அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். தக்காளி, நாட்டு தக்காளி தான் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பீர்க்கங்காய், அப்புறம் இது பாருங்க ஒரு வெண்டைக்காய் இந்த பக்கம் இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இந்த பக்கம் தேங்காய் பன் மாட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, இந்த சைடு வச்சிடறேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வரமிளகா, குண்டு மிளகா, அப்புறம் நீட்ட மிளகா, அப்புறம் பூசணிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு, அப்புறம் என்னோட ஃப்ரூட் அண்ட் நட், சாக்லேட் பார்ஸ். கொஞ்சம் இனிப்பு சாப்பிடணும்னு தோணும் போது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டா நமக்கு வந்து கிரேவிங்ஸ் எதுவுமே இருக்காது. லைக் ஃப்ரூட் அண்ட் நட் ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் இது வந்து பயங்கர பிட்டரா இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் சாக்லேட். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பிரிச்சிருக்கு பாத்தீங்களா, கவர் பிரிச்சிருக்கிறது கார்ன்ஃபிளேக்ஸ், சின்ன வெங்காயம்,
பாவக்காய், அப்புறம் சொரக்காய். பாவக்காய் எங்க இருக்கு? 2 பாவக்காய் வாங்குவோம். ஒன்னு ஜூஸ்க்கு, ஒன்னு பொரியலோ இல்ல குழம்போ பண்ணிடுவோம் வாரத்துல ஒரு தடவை. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், ஒரு மலை வாழைப்பழம், அதுக்கப்புறமேட்டு வந்து பச்சை மிளகா, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க். நான் இனிமேல் ஸ்மூதி ஒன்னு குடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவகாடோ, உருளைக்கிழங்கு, மாதுளை, ஆப்பிள், அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய், பீட்ரூட், வெங்காயம், பூசணிக்காய். ஸோ இதெல்லாம் தான் வந்து காய் வெரைட்டிஸ். காயின்னு இல்லை, இதுல நடுவுல கொஞ்சம் இதெல்லாம் வந்து சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் பப்பாளி. ஓகேங்களா? அப்புறம் இந்த சைட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஸோ மஞ்ச் ஒரு பேக்கெட்டு சின்னதாக இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து தன்மைக்கு வந்து கிராசன்ட் கேக்ஸ் அவங்க அப்பாவும் பாப்பாவும் வந்து சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிவி பார்க்கும் போது. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சேமியா, அதாவது ராகி சேமியா, அண்ட் இந்த சைடு புளி. இந்த தேங்காய் பண்ணு சுத்தி அடிக்குதுங்க, அங்க இங்க இருந்தா அங்க அப்படின்ட்டு மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஜிஞ்சம் பிஸ்கெட். இது வந்து மாசா. தன்மை குட்டிக்கு இந்த மாதிரி டெட்ரா பேக்ல குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால அதை எடுத்துட்டு வந்திருக்கான். அண்ட் இது வந்து யாக்குல்ட், இதுவும் வந்து தன்மை குட்டிக்காக. இவ்வளவுதாங்க இன்னைக்கு போய் ஷாப்பிங்ல வாங்கிட்டு வந்தோம். அண்ட் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு தாங்கும். இப்பெல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கர கடகடன்னு ஏறி இருக்கு. அதுவும் தீபாவளி டைம் அப்ப இன்னுமே கொஞ்சம் விலைவாசி ஜாஸ்தியா தான் இருக்கும். அண்ட் ரொம்ப கூட்டமாவும் இருக்கு. பள்ளமுதல்லாம் போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல வேற எங்கேயாச்சும் ஷாப்பிங் போனோம்னா மத்தியானம் ஒரு 11 to 1-2 போயிட்டு வந்துருங்க. ஏன்னா ரோடும் பிஸியா இருக்கு, கடையும் பிஸி ஆயிடுது. கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஓகே, இப்ப இதெல்லாம் எடுத்து உள்ளார வச்சுட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வியாழக்கிழமை பூஜை வந்து பண்ணியாச்சு. இன்னைக்கு இப்படிதான் நாங்க வந்து அலங்காரம் பண்ணிருந்தோம். தன்மை குட்டியும் அவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அலங்காரம் பண்ணாங்க. அண்ட் நான் வந்து எல்லா கடவுளுக்கும் பொட்டு வச்சேன். எக்ஸ்கியூஸ் மீ, இவ்வளவு பூசணிக்காய் இருக்கு, இதுல எவ்வளவு பூசணிக்காய் ஃபுல்லா போட்டுக்கலாம், தப்பே இல்ல. ஃபுல்லா போட்டுக்கலாம், மெஷர்மெண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லையா? ஏய், அதெல்லாம் குத்துக்கு மதிப்பா போட்டுக்கணும். குத்துக்கு மதிப்பாவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பேக் அதை வந்து ரிமூவ் க்ளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த குருவெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கஷக்கும். குரு, வாட் இஸ் இட்? குரு சீட்ஸ் போதுமா? குரு, இந்த குருவை ரிமூவ் பண்ணணுமா? குருவை ரிமூவ் பண்ணிட்டேன். குரு கலாய்ச்சின்னா நான் பாரு, நான் விட்டுட்டு ஓடிட்டே இருப்பேன். சொல்லிட்டேன், சீரியஸா பண்றதுன்னா பண்ண. ஓடி எங்க வரைக்கும் போறடி? படி, சும்மா கலாய்ச்சிட்டே இருக்கா வந்ததுல இருந்து. குருவை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இரிட்டேட் பண்ணாத சுஜு, ஒழுங்கா பண்ணு. ஓகேவா? சோ கேமரா பிடிக்கிறது ஈஸி, வந்து பண்ணி பாரு. வா, நீ பண்ண. இல்ல கேமரா பிடிக்கிறதும் கஷ்டம் தான், அது ஃபோக்கஸா நிறுத்தணும் இல்லைங்க. நடு சென்டர்ல நிறுத்தணுமா? சரி, இவ இது இப்போதைக்கு பண்ண மாட்டான், நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இது ரிமூவ் பண்ணிட்டு பிக் சங்க்ஸா வந்து நம்ம சாப் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கிரேட் பண்ணோம். அதுக்கான பாவம் கையை இதை நிக்காம பண்ணுமா. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். கேமராக்குள்ளார தானடி பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, இந்த மக்கையெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உங்க வீட்டுக்கு வாசல்ல ஒரு மேட் இருக்கு, டோர் மேட். அதுக்கு அடியில வச்சு சதபுதன்னு மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ள வாசல் அவன் சதபுதன் பண்ணதுக்கு காமிக்கிறேன். பண்ணு ப்ளீஸ். அப்படி பண்ணலடி நீ கேமரா ஹோல்டிங் பொசிஷனும் அந்த சதபுத பண்ண பண்றீ. ஏய், தோல் சீவிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. சரி பாவம் பண்ணு. அந்த மாதிரி வந்து குரு அதெல்லாம் பின்னாடி இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் சீவி இப்படி வச்சுக்கோங்க. பாத்தீங்க, பொறுமையா. இல்ல, இங்க குக்கிங் ஷோ நடந்துட்டு இருக்கு. ஒன்லி பின்னாடி வந்து அப்படிங்களா சார், இப்படிதான் பண்ணீங்களா, ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி பண்றேன். விவேக் பண்றது பக்கத்துல இருக்கிற பொண்ணு வாசமா இருக்குது, நல்லா இருக்கு, இது இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு நீ வந்து டெலிவரி பண்ற. நான் ரெசிபியை தப்பா சொல்லிட வேண்டி ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டம் பாரு, எனக்கே தெரியும். நீ இதுதான் காசி அல்வா. மிஸ்டர் வெங்கடேஷ் பட் 1000 தடவை தேய்ச்சிருக்காங்க. குக் வித் கோமாளில இததான் போட்டு பண்ணுவாங்க ஒவ்வொரு சீசனுக்கும். அவரு சொன்னது காசி அல்வா, நான் ஆஷ்கார்ட் அல்வா தான் சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, தட்ஸ் கால்ட் காசி அல்வா. காசில தான் கண்டுபிடிச்சாங்களோ? தப்பா சொன்னா மன்னிச்சுக்கோங்க, பட் எனக்கு அப்படிதான் இல்ல, காசி அல்வா தான். அப்புறம் என்ன இருந்தாலும் என் தங்கச்சி இவ்வளவு அறிவா. ஐயோ, நடந்தது என்ன? அண்ல ஊத்திக்கிட்ட நல்லதாண்டி. சரி கூட நான் வேணா சொல்லி தரேன், பாவமா இருக்கும் பார்த்தா. பண்ணி முடிச்ச பிறகு பாவமா இருக்குன்னு நீ பண்ணு, அவ்வளவுதான். நான் ஒரு டிப்பு சொல்றேன்டி. காமெடி அல்பமா இருக்குடி டிப்பு.
நான் இன்னும் சொல்லவே இல்லை வெயிட்டீஸ். இங்க பாருங்க, நீங்க இந்த காசி அல்வால, அதாவது இந்த பூசணிக்காய் அல்வா பண்ணும்போது இல்ல வேற ஏதாச்சும் அல்வா பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ் இருந்தா நல்லா இருக்காது. அதனால இதை வந்து தூக்கி வெளியே போட்டுருங்க. ஓகேவா? ரொம்ப மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இதையும் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்காதீங்க. அது வந்து ஒண்ணு கை கிழிஞ்சிடும், இன்னொன்னு வந்து பூசணிக்காய் போட்டா இது மட்டும் அப்படியே கெட்டையே போய் மாட்டும் போது வாய்க்கு நல்லா இருக்காது. சாமி எவ்வளவு யூஸ்ஃபுல்லான டிப்பு சொல்லியிருக்கேன். இதே தெரியாதவங்க வந்து கஷ்டப்படுவாங்கல்ல. ஐயோ ஆமா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. நல்ல வேலை இந்த டிப்பை சொல்லி நீ பல பேரோட உயிரை காப்பாத்திருக்கடி. ரொம்ப நன்றிடி, ரொம்ப நன்றி. கடவுளே, தொடடி பாரு. நெக்ஸ்ட் ஒன்னு என்கிட்டயே கொடுத்துட்டா. இப்போ வந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஒரு ஒயிட் மஸ்லின் கிளாத்ல அந்த முன்னாடி கிரேட் பண்ணி வச்ச பம்கினோட இதெல்லாம் தண்ணியெல்லாம் இதெல்லாம் பிழிஞ்சிட்டு இருக்கான். மீன் டைம் மேடம், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். தன்மை பாப்பாக்கு இன்னைக்கு என்ன லஞ்ச்? 3 types of bread. 3 types of bread. என்ன எனக்கு புரியல. நட்டாலா பிரெட், பீனட் பிரெட், ஜாம் பிரெட். அதாவது மேடம் வந்து பிரெட்டுக்குள்ள நட்டல வச்சா அது ஒரு டைப்பா, இன்னொன்னு வந்து பீனட் வச்சா அது ஒரு டைப், ஜாம். ஐயோ அந்த புள்ள பாவம். அவ வர மிஸ் ஐ வாண்ட் 3 types of bread அப்படிமா. வாவ், 3 types of bread. ஒன்னு வீட், ஒன்னு மைதா. அவ சொன்னா ஜாம் வேணாமா? தன்மை எடுத்துட்டு போ, தெரியாம இந்த அந்த பிரெட் கேட்டா இந்த பிரெட் ஓபன் பண்ண. ஆக்சுவலா அவளுக்கு வந்து சாப்பாட கலாய்ச்சிட்டாங்க. என்ன சாப்பிட்ட நேத்து மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் சூப்பரா இருந்ததுமா, நல்லா இருந்ததுமா. அவளும் அவங்க அப்பாவும் மேல போயிட்டு தூங்கும் போது, தன்மை நல்லா இருந்ததா சாப்பாடு, உங்க அப்பா கிட்ட சொல்லுனா, என்னமா சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்ட்டு என்ன காலை வாரி விட்டுட்டா. நான் சொன்னேன் டெய்லி இனிமேல் உனக்கு உப்புமா தாண்டி அப்படின்னு. ஐயோ அப்படின்னா. காலையில வந்து ரொம்ப நாளா நட்டலா கேட்டுட்டு இருந்தா வச்சு கொடுக்கறதுக்கு, மேடம் போய் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிக்கிறதுக்கு. பிரெட் அனுப்பி விட்டேன்டின்னு சொல்றேன். இட்ஸ் 3 types of bread. இந்த சீனை தாண்டி முடியல. நான் ஒரு நிமிஷம் சீன்லாம் போடல. 3 types of bread ஏன்னா அப்படிதான் வச்சிருந்தேன் நானு. அப்புறமேட்டு அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஆப்பிளும் இதுவும் ஃபுல் ஆப்பிளும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன், டேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாலே போதுங்க. அவளுக்கு 11:30 தான் அந்த டைமிங்ல தான் லஞ்ச் பிரேக்கு. அது கரெக்டா இருக்கும். வந்தோடனே வீட்டுல அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. அம்மா வீட்டுக்கு தான் இறங்குவாங்க, அப்ப சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதனால 3 types of bread ஜஸ்டிஃபை பண்ணிட்டியா? பண்ணிட்டேன், முடிஞ்சது, அவ்வளவுதான். அது இப்போ நீங்க சீவி வச்சது சீக்கிரமா பண்ணுங்க. அட்டாளி மேல என்னடி பண்ணிட்டு இருக்க? வாங்க, பாத்திரத்தெல்லாம் தேடி வாங்கி வாங்கி மேல உள்ளார வச்சிருப்பேன். இப்பதான் வந்து எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டு இருக்கேன். போதும், எனக்கு தெரியல, நான் நெக்ஸ்ட் இடத்துக்கு போகணும். அதே நல்ல கண்டென்ட்டா இருக்குது. கிடைச்சிடுமா என்ன? கடைசியா இங்க இருக்கிற சட்டியை வச்சுதான் குக் பண்ண போறேன். அது எனக்கு தெரியாதா? இப்ப பாத்தீங்கன்னா ஓரியன்ட் ஃபேன், இது வந்து கிச்சனுக்குன்னு டிசைன் பண்ணது. நல்லா இருக்கு, லுக்கா இருக்கு. பாத்தீங்களா? கிச்சன் டூருங்க. நான் போட்டதே இல்லல்ல, இதுதான் கிச்சன் டூர். இப்பதாண்டி பாத்திரத்தை வச்சிருக்கேன், அதுக்குள்ளார வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். வெயிட் பண்ணு, உன் ஆர்வத்தை எனக்கு புரியுது. இப்பதான் பாத்திரத்தை வச்சிருக்கேன், அது காயணும், தண்ணி எல்லாம் வடிஞ்சு வெளியே போகணும். இல்லடி, அது இல்லடி கண்டென்ட். என்னன்னா ஆக்சுவலா நான் இதை எதுக்கு இப்ப நான் காமிக்கிறேன்னா, கடைசியில இவ இந்த வடசட்டி தாங்க எடுத்தாங்க. மேல உருண்டு பரண்டு கீழே ஒரு வழியா இறங்கி இந்த சட்டியை எடுத்து மேல வச்சிருக்கா. அதுல எண்ணெய் ஊச்சி நெய்யை ஊத்து. உதயம் GRB நெய். No, I am going to use only the mamiar gave me the ney. ஐயோ, this ney, பசு நெய். ஃபுல் நெய் ஊத்தி. ஃபுல் எல்லாம் வேணாம், 1 ஸ்பூன் போதும். கொஞ்சம். இப்போ இதை என்ன பண்ணணும்? நீ நவுறணும், நான் கரண்டி எடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் முந்திரியை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பிந்திரி. நல்ல பிளாக் மாதிரி, இந்த ஸ்பாஞ்ச் பாப் மாதிரி உப்பி வரணும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லை இப்படி தான் தீந்து போகும். என்ன பண்ற? பச்சை வாசம் போதான்னு பார்க்குறேன். பச்சை வாசம் போகிறது பார்த்தாலே தெரியுமா? மூணு தானே பார்த்துட்டு இருந்தேன். அதை தாண்டி என்னடி சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அந்த பூசணிக்காய் ஜூஸே வந்து ஊற்றிடலாம். 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கோம். நீங்கள் இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். ஸோ உங்ககிட்ட எல்லோ கலரிங் ஏஜென்ட் இருந்தால் அது போடுங்க, இல்லைன்னா இந்த எங்ககிட்ட இதுதான் இருக்குது. இது வந்து ஜாங்கிரி பவுட்ரு, அது போட்டுட்ருக்கோம். மணக்குது. கேசரி கிண்டுறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கேசரி அது என்ன கேசரி? இது ஆன் பண்ணப்பா. கேசரி சூப்பராக இருக்குப்பா. ஆனால் அது பார்த்தா அல்வா மாதிரியே இருக்குதே. திஸ் இஸ்
அல்வா ஆமா யாருக்கு அல்வா கொடுக்க போறீங்க? உனக்கு தான். சப்ஸ்கிரைபர் அல்வா கொடுக்க போறீங்களா? வீடியோ எடுத்து போட்டு. ஆமா வீடியோ போய் எடுத்து போட்டு அவங்களுக்கு அல்வா கொடுப்போம். நான் சீரியஸா கேசரி நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இது நல்லா இது பார்க்க நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். ஓகே. எப்படி தீபாவளிக்கு அல்வா கொடுக்குறீங்க? வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஆக எப்படி இருக்குது பாரு அல்வா. வண்டர்ஃபுல். எலி கொடு. சாரி அவங்க கொடு. இந்த மிஸ்டர் எலி ஏய் சூட போகுதுடா. உஃப் உஃப் ஊது. நல்லா சூப்பரா இருக்கு. இனிப்பு கம்மி. இனி மட்டும் கம்மியா இருக்கு. நீங்க டயட்னால இனிப்பு கம்மியா பண்ணிட்டீங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கு. ஆக்சுவலா ஐஸ்கிரீம்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதோட சேர்த்து கொஞ்சம் குல்கந்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஐஸ்கிரீம் குல்கந்து ஆக்சுவலா ஐஸ்கிரீம் குல்கந்து செம டேஸ்ட். இதே கொஞ்சம் கூட இன்னும் அருமையா இருக்கும். சாஞ்சல செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குடி. தேங்க்யூ. ஏன் மூஞ்சி கோவமா போகுது? என் வாய்க்கு இன்னும் கிடைக்கல அதனாலதான். ஓகே போதும் நீ சாப்பிடு. இந்தா